தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வலையப்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கோட்டம் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை காணலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராமலிங்கம் வழங்கி கேட்கலாம். ராமலிங்கம், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள் இங்கு பகிரலாம். வணக்கம். இந்த கும்பகோணம் பகுதியில் புறவழிச்சாலையில் கலைஞர் நூற்றாண்டு நூலக கட்டிடத்தை விளையாட்டுத்துறை மற்றும் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த நூலகத்தை திறந்து அந்த நூலகத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் கலைஞர் அவரின் திருவுருவச் சிலையும் திறந்து வைத்து அதற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மரியாதை செலுத்திவிட்டு அங்கு கூடியிருந்த தொண்டர்களும் உரையாற்றினார். அந்த நிகழ்வில் விளையாட்டு கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மெய்யநாதன் மற்றும் MP MLAக்கள் அனைவரும் கலந்திருந்தனர். அங்கு ஏராளமான தொண்டர்கள் உரையாற்றி அங்கிருந்து விடைபெற்று சென்றார். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராமலிங்கம். நீங்கள் அனைவரும் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்க. இந்த திட்டத்தினுடைய தூதுவர்களாக எப்படி நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய கழகத்திற்கு பிராண்ட் அம்பாசிடரோ, அதனால் இந்த அரசுக்கு நீங்கள் அனைவரும் பிராண்ட் அம்பாசிடர் தூதுவர்களாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 1.5 வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. அதற்கு நாம் இப்போதே தயாராக வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் கழகம் மாபெரும் வெற்றியை பெறும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு விழாவில் பேசுனது உங்களுக்கு தெரியும். அப்படி சொன்னார். அதே நம்பிக்கையாக நான் அப்படி சொல்லவில்லை. கழக உடன்பிறப்புகள் நீங்கள் இருக்கின்ற நம்பிக்கையில் தான் அதை சொல்கிறேன் என்று கழக தலைவர்கள் சொன்னார்கள். ஆகவே நாம் அனைவரும் இப்பொழுதிருந்தே சட்டமன்ற தேர்தலுக்கு உழைப்போம். கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்க நம்முடைய கழக தலைவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அமர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த கும்பகோணம் கலைஞர் கோட்டத்திலிருந்து உறுதி ஏற்போம். கலைஞர் கோட்டத்தை பார்த்து உருவாக்கிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் SK அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள். அண்ணன் SK அவர்கள் கழகத்திற்காக ஆற்றிய பணிகளை அங்கீகரிக்கின்ற வகையில் நம்முடைய தலைவர் அவர்கள் அவரை மாநிலங்களவை உறுப்பினராக ஆக்கினார்கள்.